கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்படும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினபோது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். நம் அனைவருக்குள்ளும் தேவன் மேல் விசுவாசம் உண்டு. ஆனால் இந்த விசுவாசம் பூரணப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகள் மூலமாக, அதாவது கிறிஸ்துவின் வசனங்களை நாம் அனுதினமும் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நிறைவேற்றும் போது அது கிரியைகளாக வெளிப்பட்டு நமக்குள் இருக்கும் விசுவாசம் பூரணமாகிக் கொண்டிருக்கும். கர்த்தர் ஆபிரகாமிடம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்பதை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 5 மற்றும் 6ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் பூரணப்பட வேண்டுமே. ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் எப்பொழுது பூரணப்பட்டது? இதற்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வைத்த டெஸ்ட், அதாவது சோதனையை குறித்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 1 மற்றும் 2ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்படி ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கை பலியிடும்படி கர்த்தர் சொன்னவுடன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அப்படி கீழ்ப்படிய காரணம் என்ன? ஏனெனில் ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாமிடம் அவனுடைய குமாரன் மூலமாக வானத்து நட்சத்திரங்களைப் போல அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். ஆதலால் ஈசாக்கை பலியிட்டாலும் கர்த்தர் ஈசாக்கை மறுபடியும் உயிரோடே எழுப்புவார் என்று விசுவாசித்தான். ஆண்டவரே, நீர் ஈசாக்கின் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அப்படி சொல்லிவிட்டு இப்பொழுது பலியிடச் சொல்லுகிறீரே என்று ஆபிரகாம் கர்த்தரிடம் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். இதை குறித்துதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பிரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆகவேதான் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இப்படியாக கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்படும் என்பதே நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வசனங்கள் தரும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.